உள்ளமே கால் வந்துட்டாங்க. என்ன மகளே, இரு பொறுமையாகிறம்மா பொறுமையாக. வரலாம். லேட்டாகி வாரீங்க, வாங்க உள்ளே வாங்க. அவளுடைய மனநிலைகள் சரியில்லடா தம்பி. உடல்நிலையில் குறை 25%, மனநிலைகளுடைய குறை 75%. பக்கத்தில் வாங்க. என்ன செய்யுதுமா உனக்கு? என்ன செய்யுது? காது கேட்குமா? என்ன செய்யுது சொல்லு. என்னம்மா செய்யுது? பேசுவாடா அவங்ககிட்ட? இப்போ ஏன் என்கிட்ட பேசலையே? ஏன்? என்னம்மா செய்யுது? அங்கே போனி, இங்கே உட்கார். என்னை நேராக பாரு பார்ப்போம். உன் பேர் என்ன? என்னைய பார்த்து ஏன் பயப்படுற? ஏன் பயப்படுற? சொல்ல. ஏன் பயப்படுற? தெரியலையோ? சொல்லுமா, தெரியலையா? ஏம்மா பயப்படுற? எதுக்கு பயப்படுற? சொல்ல. பயப்படுறியா? என் பக்கத்தில் ஒரு எரிச்சலாக இருக்கான். பின்ன ஏன் பேச மாட்டுக்க? என்கிட்ட ஏன் பேசலை? சொல்ல, என்ன விஷயம்? பேச மாட்டுக்க? என்கிட்ட ஏன் விளக்கம் பேச மாட்டுக்க? பயமாக இருக்கா என்னைய பார்க்கையில்? எரிச்சலாக இருக்கா? பின்ன என்னதுக்கு சுதாரிப்பா இல்லாமல் இருக்கிற? என்னடா செய்து இவளுக்கு? நான் சொல்கிறேன், நீ வருத்தப்படுவியாடா தம்பி? நீ மட்டும் காலில் வந்துட்டு வாமா. நீ அங்கேயே உட்காரியா? எந்திக்காத. வா. ஆவி சம்மந்தமாக உனக்கு எதுவும் சந்தேகம் வந்துச்சா? தூங்கும் பொழுது உன்னை யாராவது தொடர்றது மாதிரி உனக்கு தெரியுதா? ஒரு இவள் உடம்பு கூட தொடர்றது மாதிரியும் உடம்போடு ஒன்று இணைவது போலவும் ஒரு காட்சி தெரியும். இவளுடைய கழுத்து, தலை போன்ற இடங்களில் ஒரு அழுத்தம் தெரியும். அதனால் இவளுடைய மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? அந்த தீய சக்தியை நீக்கி வெற்றியாக்கி தந்துடுறேன். 2 ஒன்று போல் காலில் வந்துட்டு வா. என்னடா பரமசிவம் முழிக்க? நீயே கதீஸ்வரி. வீட்டு பக்கம் அம்மன் கோயில் இருக்காடா தம்பி? என்ன கோயில் அது? வாங்க பக்கத்தில். வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு கூட்டு வந்துடலாமா? அலைச்சலை பெருசாக நினைக்காம 7ஆம் தேதி அன்னைக்கே வந்துருங்க. பௌர்ணமி அன்னைக்கு சரியாக்கி செம்மையாக சுதந்திரமான செல்ல மகளாக வீட்டுக்கு அனுப்ப வைக்கிறேன். பா பக்கத்தில். நல்லா இந்தா தரேன், சந்தோஷமா இருப்பா. என் பிள்ளையினுடைய ஆரோக்கியம், கால் கை நரம்பு சம்பந்தமான விஷயத்தை சரிப்படுத்த முடியுமா முடியாதா அப்படி கேட்டு வந்திருக்காங்க. என்னம்மா நரம்பியல் சம்பந்தமாக எதுவும் பிரச்சனையா? யாரடாடி இவனுக்கு? நீ பையனா? அப்படி விவரமாக சொல்லு. கால் வந்துட்டு வாங்க. நாங்கள் இல்லை, இவனை ஐஏஎஸ் படிக்க வைடா. நல்லா எழுதுவான். நல்லா எழுதுவான். என்ன மேன், என்ன எப்படி இருக்கிய? உட்கார் கீழே, உட்காரு கீழே. நீ பேச போறியா நான் பேசணுமா? என்னடா செய்யணும்? நீ பேசாதான் உன் வீட்லேயே பேசிக்கலாம். இங்கே ஏன்டா கூப்பிட்டு வர? நீ விடுமா? ஏன் பிள்ளை அது? பக்கத்தில் வா.
ஒடையாடா. கொஞ்ச நேரம் அவனை பற்றி சிந்திக்காமல் நீங்கள்லாம் என்னையை பற்றி சிந்திங்க. நான் இவனை பார்க்குறேன். கண்ணை முடிக்காங்க எல்லாரும். எஸ், ஓகே. தலை சம்மந்தமாக ஸ்கேன் எடுத்து பார்த்தீங்களா? வலப்புறத்தில் உள்ள நரம்பியல் வீக்னஸை பற்றி என்ன சொன்னாங்க? அந்த நரம்பியினுடைய வீக்னஸ் காரணத்தால் ஒரு பக்கத்தை இடுப்பு, ஒரு பக்கத்தை குதிங்கால் சமதானமான இடங்கள் என்ன செய்யும், சமமாக இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இருக்கா? உன் பிள்ளை நல்லாயிருவான், பெரிய ஒன்றும் பாதிப்பு இல்லை, இந்த நரம்பியல் வளர்ந்துடும். 1.5 வருஷ டயத்தில் உன் பிள்ளை உத்தமமான பிள்ளையாக இருப்பான். கால் வந்துட்டுவான். கர்பசாமிக்கு திருமணம் முடித்து மனக்குழப்பத்தோடு என் பிள்ளைகள் வாழுகிறதுன்னு கேட்டு வந்தவங்க யாரு? வரலாம், வா. உன் பிள்ளைக்கு குறை இருக்குங்கிற எண்ணம் இந்த நொடிப்பொழுதுலேருந்து உன் மனதை விட்டு விலக வேண்டும். உன் பிள்ளை நல்லாயிருவான். தெரபிகள் மூலமாகவும் தெய்வ சக்தியாலும் நல்லாயிருவான். கிரகமும் அவனுக்கு மாறுது. இந்தா செல்வாக்காரு, வாடா குட்டி. அப்புறம் எங்கேயாவது பணம் கொடுத்தீங்களா? எங்கே கொடுத்தாரு ஐயா? எங்கம்மா கொடுத்தாரு? ஆ, என்ன பிஸ்னஸ்ஸு? சரி, கணமுடு. இந்த அவன் பணம்லாம் வந்து தரும். இனிமேல் அந்த தொழிலை விட்டுடா தம்பி, வேண்டாம். இந்த கையை வச்சுக்கா. இந்தா மகளே, ஆனந்தமாக இரு. இந்தா என் பேரை சொல்லி இன்னொரு வீடு வாங்கி மங்களமாக எழுதிக்கா. வழிகாட்டு மாளிகைப்பாறை கர்பசாமிக்கு புண்ணியமாக இருங்கடா. செல்ல மக்களே, ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள். இந்த கனி அவனை சாப்பிட சொன்னும், இதை நீங்கள் வச்சு கும்பிடணும். போங்க வாங்கண்ணே. யாருடைய பிள்ளைக்கு அது நடக்கு? மகளுக்கு. கால் வந்துட்டுவாங்க. நீங்கள் அண்ணாச்சி இல்லைங்க, போயிடாதீங்க, போயிடக்கூடாது, நிற்க வேண்டும். ஆண்டவனின் திருவருள் உங்களுக்கு உண்டு. கர்பசாமிக்கு என்னுடைய பயோடேட்டா ரெஸ்யூம் எல்லாம் ஒரு கம்பெனியில் இருக்குது. ஆனால் எனக்கு எந்த பதனும் இதுவரை கிடைக்கலன்னு ஒரு ஆள் கேட்குறாங்களே, யாரப்பா அது? ஏதாவது வேலைக்கு எதுவும் ரெஸ்யூம் எங்கேயும் கொடுத்துருக்கீங்களா? யாருக்கு கொடுத்துருக்கிய? பிள்ளைக்கு கொடுத்துருக்கீங்களாம்மா? எங்கே கொடுத்துருக்கிய? எந்த கம்பெனிக்கு? சரி, இன்னைய வர பதில் கிடைக்கல. எஸ், நெல் கூப்பிடுகிறேன். கால் வந்துட்டோம். சுவாமியே ஹரிகர சுதனே. இப்போ அந்த பிள்ளைகளை சேர்ந்து வாழாமல் மனவேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க, என்ன செய்யலாம்? சரி, இந்த தாலி கழுத்தில் ஏன் கிடக்கணும்? என்ன அவசியம் இருக்குது? அப்படி தகுதி உள்ள தாலி ஏன் கழுத்தில் கிடக்கா? இல்லையே அப்படின்னு மனம் வந்துக்கிடுறாங்க. அதனால் இந்த குழப்பத்தை தீர்த்து ஒற்றுமையாக வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டோம் ஜாமனு. ஆமாம், நான் சாமின்னு சரணம் சொன்னேன்னா அதுக்கு எதுவும் காரணம் இருக்கா? என்ன காரணம்? ஆனந்தம் அடைவாய். கால் வந்துட்டோம். மகாராஜன் உலகை கர்பசாமிக்கு இந்தாப்பா, உன் எண்ணம் போல் உன் பிள்ளைகள் மனம் குளிர ஒற்றுமையாக வாழும். பல்லில் எந்த பிரச்சனையும் இல்லை, சாதாரண வலிதான். ஈறுகளில் எந்த ஒரு வேர்களும் கெட்டுப்போகவில்லை. கற்பனை செய்து கண்ணீர் ஒடிக்க வேண்டாம், குணமாயிரும். போகலாம், நல்லாயிரும், தைரியமாக இருக்கலாம். என்னை 3 முறை பாருங்கள், ஜெயிச்சிருவீங்க. நல்லா இருங்க. கேட்பாங்க காலன்ட்டாங்க. டேய் தம்பி, நல்லா இருக்கியா? புல் எப்போ வாங்கி தருவேன்? ஆ, இன்னைக்கு வாங்கி தந்தாதோ? ஓடாந்தால வானே, ஒரு கேள்விக்கு மட்டும் கேட்க சொல்லு, வேறு எதுவும் பேச சொல்லாத.
வர்றான். என்னென்ன வேணும்? அப்பா நீயே சொல், என்ன வேணும்? யாருக்கண்ணா கல்யாணம் முடிச்சு பிரிஞ்சிருக்காங்களா? இளையவன் பொண்டாட்டியுடைய மனத்தை போய் பார்த்தேன். பிடிவாதம் பிடிச்ச ஒரு கழுதையை கட்டி வாழுது. அவன் மனது மாறுமான்னு கேட்டேன். உன் பையனை தூக்கிட்டு தனியே போயிடலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் உங்கள் கூட ஒட்டவே கூடாதுங்கிற எண்ணம். மீண்டும் இந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நேரம் வருது. உங்கள் வீட்டு பக்கத்துக்கு நான் போய் பார்த்தேன். அது யார்? நமக்கு பிடிக்காது. கேட்ட வேண்டும். ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்குது? சரி, ஓகே. உங்கள் பிள்ளையை ஒற்றுமையாக வாழ வச்சா போதுங்களா? நிறைய பணம் நஷ்டமாயிடுது, உடல்நிலைகள் சரியில்லை. இந்த வேதனைகள்லேருந்து மீட்டணும், அவங்கள நல்லாக்கி தரணும். இந்தா உன் பிள்ளைய ஒற்றுமையாக்கி தரேன், கடத்தை தீர்த்து தரேன், நல்லா இருப்பான். இந்தா சந்தோஷமாக இருக்கு. பாப்பா காலில் விட்டு வா. மெல்ல என்னடா தாத்தானா? நீயும் ஒரு நாள் தாத்தா தானே ஆவ. என்னடா தம்பி? தம்பி, நீ கேட்டு வந்த கேள்வி ஒன்று, நான் கூப்பிட்ட கேள்வி ஒன்று. அதனால் உன் உள்ளத்தில் ஒரு குழப்பம். நான் உன் மகனுக்கு வேலையை போட்டு கொடுக்க போகிறோங்கிற ஒரு நம்பிக்கையில் உன்னை கூப்பிட்டேன். வேற உனக்கு என்ன வேணும்? இந்த நரம்பியல் பிரச்சனைக்கு காரணம் கிரகங்கள். எந்த மனிதராலும் செய்வனை வினைகள் ஒன்றுமே நடக்கவில்லை. அதனால் மனவேதனை தேவையில்லை. உன்னை காப்பாற்றி தரேன், உன் பையனுக்கு வேலையும் தரேன். இந்தா இதிலிருந்து 27 நாட்களுக்கு பிறகு உனக்கு வருமானம் பெருகும், வேலை கூடும். நல்லா போயிட்டோம். கர்மசாமிக்கு சித்தூர் நாளை சென்னை உத்தரவு நாளை இருக்கிறது அல்லவா? ஏன் கவலைப்பட வேண்டும்? சித்தூர் பத்திரான சித்தூர் செந்தமிழ் பாட்டும் வந்தனை கூறும். கால் வந்துட்டு வரலாம். அண்ணா சித்தூரா சுவாமி? சித்தூரா? என்னப்பா வேணும்? வச்சுக்கி பிறகு உத்தரவு கொய்டா தனியை வை. குழந்தை கேட்டு வந்தவர்கள் என்ன குழந்தை வேணும் உங்களுக்கு? மனசார சொல்லிட்டா என் பிள்ளை. கால் வந்துட்டு வா. நீங்களா இருங்கடா, இருங்க. அந்த சித்தூர் எல்லைக்குள்ள நான் போனேன். ஊர் எல்லைக்குள்ள ஒரு அருமையாக தண்ணீர் கிடக்கிற இடமும் அதன் அருகிலே ஒரு ஆலயமும் இருக்குதடா. இருக்கா? ஆமாம். அங்கே போய் பார்த்தேன். உங்களுக்கு பொம்பளை பிள்ளை கொடுக்கும்படி உத்தரவாயிருக்கு. மகாலட்சுமின்னு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? மகாலட்சுமி. தை பிறந்தா வழி பிறக்கும், என் தங்கமே தங்கம். தை மாதத்தில் இருந்து உங்களுக்கு குழந்தை ஜனனமாகும். ஐயா அப்போ இல்லை எங்கே லீவில் இருப்பீங்களா, டியூட்டியில் இருப்பீங்களா? இங்கே வந்துடுவேன், நீ நான் பார்த்துக்கிடுவேன். காலைல வந்துட்டு வா. இல்லை இந்தா பொம்பளை பிள்ளைன்னு வருத்தப்படுதியா? இல்லையே, நீயே ஒரு பொம்பளை தான். இந்த அப்படி அருமையாயிரு. செல்வ சிறப்போடு அந்த பிள்ளை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்த பிறகு ஒரு மாளிகை கட்டி வாழ்வீங்க. வெற்றி உண்டு. வேறு என்னடா வேணும் தம்பி? உன் தம்பிக்கு கல்யாணம் நடக்கணுமா? பக்கத்தில் வாங்க. வாடா கண்ணமுடி. வரக்கூடிய ஜனவரியிலேருந்து இவனுக்கு தொழில் அமையும். அதுவரை கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிடுவோம். வருமானத்துக்கு ஏதாவது வழியை பண்ணி காப்பாற்றித்தாரேன். இந்த வெற்றி அடைவார். வாமா. அது யார்? தாயார். இந்த பராசக்தி செம்மையாயிருங்கள. வாப்பா சித்தூர். கால் வந்துட்டு வா. அடுத்து பேசுவோம். இன்றைய உத்தரவு ஒன்று தான். நீ ஒரு கல்லில் 7 மாங்காய் அடிக்கலாம். சாமி என்ன வேணும் சாமி உங்களுக்கு?
என்ன தொழில்? இன்னொருத்தரை காலில் வந்துட்டு வாங்க. எடுத்தார் இவர். அப்படியா? கேட்டு பார்ப்போமா? கிட்டுக்காரா? இல்லைவா? சாமி தாயத்துக்கள் எதுவும் இருக்கா உங்கள்கிட்ட? எதுவும் இல்லை சாமி. முன்னால் எதுவுமே இல்லை. எடுத்துருக்கீங்களா உங்கள் ஏரியாவில்? தாயத்து தகடு எதுவும் எடுத்தீங்களா உங்கள் வீட்டு பக்கம்? எடுத்தீங்களா? அதுக்கு பிறகு வீட்டில் வாழ்க்கை எல்லாமே சரிந்து போச்சுல, கால் விட்டுருவாங்க. நலமான தெய்வம். தக்காளி மொத்த வியாபாரத்தை பார்த்து வெற்றி ஆகணும். அது சம்மந்தமான விஷயத்தில் தொழிலுக்கு ஒரு சில முடக்கங்களை கொடுத்து இப்போ 9 மாதங்களாக நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. நிறைய லட்சங்களை நஷ்டமாக்கிட்ட. இதில் சில பேருக்கும் உனக்கும் வாக்குவாதங்கள் வந்து மனவேதனை ஆகி சில பகைகள் உருவாகியிருக்கு. அதிலிருந்து நீ சரிந்திருக்க. அதை தீர்த்து உன்னை செம்மையாக வாழ வச்சா போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, உன் வியாபாரம் பெருகும். என்னை 3 முறை பாருடா. பல லட்சங்களுக்கு நீ வியாபாரம் செய்வ. நல்லா இரு மகனே, சந்தோஷமா இரு, மகிழ்ச்சியா இரு. உடல்நிலை சம்மந்தமாக கேட்டு வந்தது யாரு? சித்தூரா? உங்களுக்கு சித்தூரா? சிவன் கோயில் எங்கே இருக்கு? எதிரில் இருக்கு. ஆனால் நீங்கள் சிவனை வணங்கக்கூடியவர்களா? இல்லையே. வணங்குவீர்களா? வணங்க மாட்டீங்க. நீங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, இதயமிடம் கேட்டு பாருங்கள். அதானே? நீங்கள் வாங்க. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், ஈடு இணை இல்லாத கருணை கொண்டவன். இன்னொரு தரம் கால் வந்துட்டோம். என்ன தம்பி செய்து உனக்கு? யாருமா அது? வேற இது யாரு? உங்க அது யாரு? தர்காவில் எத்தனை முறை ஓதி இருக்கிய? ஓதல் முறை வச்சிங்களா அசர்த்தட்ட சொல்லி? இதுக்கு முன்னால் வைக்கலையா? ஓதல் முறைன்னு ஒன்று உண்டுமே உங்கள்கிட்ட? படிக்க போகிறானா? சரி. இப்போ என்னுடைய மனநிலைகள் உடல்நிலைகள் சரியில்லாமல் இருக்கான். இந்த ரெண்டுக்கும் உரிய காரணம் என்னங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். சில காலங்களுக்கு முன்னால் ரொம்ப செம்மையாக நல்லா இருந்தான். இடையில தான் அப்படி ஏற்பட்டிருக்கு. அப்போ யாரோ ஏதோ செஞ்சுருக்காங்கங்கிறது ஒரு முடிவு. இந்த முடிவில் இருந்து இவனை வெற்றியாக்கணும், தெளிவு பண்ணி கொடுக்கணும். அவ்வளோதானே விஷயம். கால் வந்துட்டுவான். ஏம்மா நீ உட்காரு. ஏய், கால் வந்துட்டுவாடா தம்பி, நான் உன்னை பார்க்கட்டும். தத்தி தவளும் தங்கச்சிலையே. வரலாம். இந்த மனநிலைகளை செம்மைப்படுத்தி நான் தந்துடுறேன். 3 முறை என்னைய பார்க்கணும். பார்க்கும்போது தெளிவாயிடும். என் தந்தை எங்க? எவ்வளோ நாள் ஆச்சு? இவனை சரியாக்கி தர்றது என் பொறுப்பு, சரியா? ஆனால் மருத்துவத்தில் இவனுக்கு அறுவை சிகிச்சை சம்மந்தமாக எதுவும் சொன்னார்களா? நீங்கள் போய் பார்த்தீங்களா? என்ன ட்ரீட்மெண்ட்? சரி, சரியாக்கி தந்துடுறேன், கவலைப்பட வேண்டாம், தெளிவாக இருக்கலாம். 3 முறை என்னை பார்க்க வேண்டும். 3ஆவது முறை இவன் முழு மனிதனாகுவான். இந்தாடா மகனே, நல்லாரு, வா பக்கத்தில். ஒரு வீடு சம்மந்தமாக அவனுக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கும், அதை தீர்த்து தரேன். இந்தா நல்லாரு, ஐஸ்வர்யமாக இருங்க. நல்லாரு. எல்லாரும் பொறுமையாக நான் சொல்கிறத பூரா கேளுங்க. தோவாளை, நாகர்கோயில் தோவாளை எல்லை. உட்காருங்க.
நாகர்கோவில் எல்லை. டோக்கன் கிடையாது, அது நீங்க நாகர்கோவில் விலை சீட்டு. எதை போய் டோக்கனே கிடையாது. உட்காருங்கோ. உன்னுடைய மருமகனுடைய மனத்தை மடக்கி தெளிவில்லாமல் இருக்க வச்சிருக்காங்க. அந்த நிலைகளை நான் மாற்றி தரேன். கண்ண மூடி உட்கார். இன்னொரு 18 நாட்களுக்கு அவன் அனுப்பிய தீய சக்தி இருக்குது. அந்த 18 நாளில் அதை விலக்கி அவனை உன் பிள்ளைகிட்ட பேச வைக்கிறேன், வந்து இருக்க வைக்கிறேன். அதே மாதிரி மத்திய சர்க்கார் சம்பந்தமாக அவனுக்கு ஒரு வேலை கிடைக்கும். அதில் உன் பிள்ளை கூட போய் சந்தோஷமாக இருப்பாள், வெற்றி அடைவாய். நீ நாகர்கோவில் யாருப்பா? தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? போக வச்சு தரேன். இந்த விபூதி அங்கே கொண்டு போடணும். ஜெயிச்சு தரேன். என்ன தொழில்? வரலாம். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பேர் என்னப்பா? பக்கத்தில் வா. 3 ஆண்டு காலங்களாகவே தொழிலில் நஷ்டமும் கடனும் பட்டு வேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்க. இதுக்கெல்லாம் காரணம் உனக்கு எதுவும் செய்வினைகள்லாம் ஒன்றும் நடக்கலை. இப்போதைக்கு கிரகங்களும் சூழ்நிலைகளும் சரியில்லை. இதுதான் காரணம். அவசியம் இல்லாமல் ஒரு சில வழக்குகளை சந்திக்கணுமோங்கிற சூழ்நிலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் வெற்றியாக்கி வாழ வச்சு தந்தால் போதும்ல. ஒரு கேள்வி இருக்குது, அடுத்து என்ன வேணும்? இந்த உன் தொழில் வளமாகும், பல லட்சம் சம்பாத்தியம் பண்ணுவேன். நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அதே நாகர்கோவில் எல்லை வீடு சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது. இது என்னடா? என்ன டாக்குமெண்ட்டு? வீட்டு டாக்குமெண்ட்டா? புஷ். என்னடா குழப்பம் இதில்? விலைக்கு வந்திருக்கு. வாங்கி விலைக்கு. நீ வாங்கியிருக்கியா? பணம் எவ்வளோ வச்சுருக்க? 20 லட்சம் ரூபா கேட்டிருந்தேன். நீ எவ்வளோ வச்சுருக்க? 10 லட்சம் ரூபா. காலில் வந்துட்டு வா. சிவராமனை பார்த்துட்டியாம்மா நீ? லதா, சிவராமனை பார்த்துட்டியா? ஆ, இன்னொருத்தர காலில் வந்துட்டு வா.